சாந்தி. முரளி டேட் 21/5/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்கள் உங்கள் அன்பு ஒரு தந்தையிடம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுத்தருகின்றார், உடல் மீது அல்ல. கேள்வி: எந்த ஒரு முயற்சியில் மாயை தடை போடுகிறது? மாயாவை வெற்றி பெறும் யுக்தி என்ன? பதில்: நாம் தந்தையை நினைவு செய்து நமது பாவங்களை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். இந்த நினைவில்தான் மாயாவின் தடை போடுகிறது. சண்டை பயிற்சி மாஸ்டர் பாபா உங்களுக்கு மாயாவை வெற்றி பெறும் யுக்தியை சொல்லுகின்றார். நீங்கள் அந்த உஸ்தாத்தை அறிந்து நினைவு செய்தால் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள், முயற்சியும் செய்து கொண்டே இருப்பீர்கள், அதிக சேவையும் செய்வீர்கள், மாயாவையும் வெற்றி பெறுவீர்கள். பாடல் இந்த பாவ உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள், அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். உலகில் யாரும் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. நமது ஆத்மாவின் அன்பு பரம்பிதா பரமாத்மாவிடம் இருப்பதை குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள். ஆத்மா தனது தந்தை பரம்பிதா பரமாத்மாவை அழைக்கிறது. அன்பு ஆத்மாவிடம் இருக்கிறதா அல்லது உடலிடம் இருக்கிறதா? அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும் என்று இப்போது தந்தை கற்பிக்கின்றார். உடலோ அழிய வேண்டும். அன்பு ஆத்மாவிடம் இருக்கிறது. உங்கள் அன்பு பரமாத்மா தந்தையிடம் இருக்க வேண்டும், உடலிடம் இருக்கக்கூடாது என்று இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். எங்களை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று ஆத்மாவே தனது தந்தையிடம் புகார் சொல்லுகிறது. நாம் பாவாத்மாக்களாக இருந்தோம், இப்போது புண்ணிய ஆத்மாக்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். தந்தை உங்களை யுக்தியோடு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுகின்றார். தந்தை சொல்லும்போது குழந்தைகளுக்கு அனுபவம் ஏற்படுகிறது. மேலும் நாம் தந்தை மூலமாக தந்தையின் நினைவால் பவித்திர புண்ணிய ஆத்மாக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. யோக பலத்தால் நமது பாவம் சாம்பலாகிறது. மற்றபடி கங்கை போன்ற இடங்களில் எந்த பாவத்தையும் கழுவ முடியாது. மனிதர்கள் கங்கையில் குளிக்கின்றார்கள், உடலில் சகதியை பூசிக்கொள்ளுகின்றார்கள். எனினும் அவற்றால் எந்த பாவமும் கழுவப்படுவது இல்லை. ஆத்மாவின் பாவம் யோக பலத்தால் மட்டுமே அகற்றப்படும், அழுக்கு வெளியேறும். நாம் தந்தையை நினைவு செய்தால் நமது பாவங்கள் அழிந்து போகும் என்பது குழந்தைகளுக்கு தெரிவதோடு நம்பிக்கையும் இருக்கிறது. நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்ய வேண்டும் தானே? இந்த முயற்சியில்தான் மாயை தடை போடுகிறது. பலசாலியோடு மாயாவும் பலசாலியாக மாறி சண்டை போடுகிறது. நோன்சானோடு என்ன சண்டை போடுவது? நாம் மாயாவை வென்று உலகை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். மாயாவை வென்றவரே உலகை வென்றவர் என்பதன் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் மாயாவை எப்படி வெற்றி பெற முடியும் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மாயாவும் சக்திசாலியாக இருக்கின்றாள். குழந்தைகள் உங்களுக்கு உஸ்தாத் கிடைத்திருக்கின்றார், அதாவது ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார். அந்த உஸ்தாத்தையும் நம்பர்வார் சிலர் அரிதாக அறிந்திருக்கின்றார்கள். யாருக்கு தெரியுமோ அவர்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது. தாமே முயற்சியும் செய்கின்றார்கள், சேவையும் அதிகம் செய்கின்றார்கள். அமர்நாத்திற்கு அதிகமானோர் போகின்றார்கள். உலகில் எப்படி அமைதி ஏற்படும் என இப்போது எல்லா மனிதர்களும் கேட்கின்றார்கள். சத்தியுகத்தில் எப்படி சுகம் சாந்தி இருந்தது என்பதை நீங்கள் இப்போது எல்லோருக்கும் நிரூபித்து புரிய வைக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் அமைதி இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் சத்தியுகம் இருந்தது. பிறகு சிருஷ்டி சக்கரம் நிச்சயம் சுற்ற வேண்டும். சித்திரங்களை வைத்து நீங்கள் தெளிவாக சொல்லுகின்றீர்கள்.
கல்ப முன்னரும் இப்படி சித்திரங்களை உருவாக்கியிருந்தீர்கள். நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே போகிறது. சில இடங்களில் குழந்தைகள் நாள் போன்றவற்றை எழுத மறந்து விடுகின்றார்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தில் தேதி நிச்சயம் குறிப்பிட வேண்டும். நாம் சொர்க்கவாசியாக இருந்தோம், இப்போது மீண்டும் ஆக வேண்டும் என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் அமர்ந்திருக்கின்றது தானே. யார் எந்த அளவு முயற்சி செய்வார்களோ அந்த அளவு பதவி பெறுவார்கள். இப்போது தந்தை மூலமாக நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி ஆகியிருக்கின்றீர்கள். பக்தி இப்போது முடிய வேண்டும். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் பக்தி எதுவும் இருக்காது. பின்னர் அரை கல்பம் பக்தி நடக்கிறது. இதுவும் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு புரிய வருகிறது. அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. முழு விளையாட்டும் பாரதவாசிகள் உங்கள் மீதே இருக்கின்றது. 84 பிறவிகளின் சக்கரம் பாரதத்திற்கே இருக்கிறது. பாரதமே அழியாத கண்டம். இதுவும் முன்னால் தெரியாமல் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என்று சொல்லுகின்றார்கள். பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டு நாம் திரும்ப போகின்றோம். 84 பிறவிகளின் சக்கரம் என்று சொல்லுவதால் புத்தி மேலே போகிறது. இப்போது உங்களுக்கு மூலவதனம், சூக்ஷ்ம வதனம், ஸ்தூல வதனம் எல்லாம் நினைவில் இருக்கிறது. சூக்ஷ்ம வதனம் எப்படி இருக்கும் என்பது முன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அங்கே எப்படி மூவியில், அதாவது சைகையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். பேசும் படம், சைகை படம் வெளிவந்தது. அதை வைத்து விளக்குவது எளிதாக இருக்கிறது. சைலன்ஸ், மூவி, டாக்கி உங்களுக்கு எல்லாம் தெரியும். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்திலிருந்து இப்போது வரை முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே நாம் எப்படி பாவனமாவது என்ற கவலையில் இருக்க வேண்டும். இல்லற விவகாரத்தில் இருந்த போதும் இந்த பழைய உலகிலிருந்து பற்றை விலக்குங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகள் போன்றோரையும் பராமரிக்க வேண்டும். எனினும் புத்தி தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும். கைகள் காரியங்களை செய்ய வேண்டும். புத்தி தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். குழந்தைகளுக்கு உணவு கொடுங்கள், குளிப்பாட்டுங்கள். புத்தியில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மாவில் பாவத்தின் சுமை அதிகமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அதனால் புத்தி தந்தையின் பக்கம் ஈடுபட வேண்டும். அந்த காதலரை மிக மிக அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று காதலர் தந்தை ஆத்மாக்கள் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகின்றார். இந்த பாகமும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு நடக்கும். தந்தை எவ்வளவு எளிய யுக்தியை சொல்லுகின்றார். எந்த சிரமமும் இல்லை. என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு மிக கடினமாக இருக்கிறது, நினைவு யாத்திரை மிக கடினம் என்று ஒருவர் சொல்லுகின்றார். அரே, நீ தந்தையை நினைவு செய்ய முடியாதா? தந்தையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. தந்தையை நன்றாக நினைவு செய்ய வேண்டும். அப்போதே விக்கிரமங்கள் அழியும். நீங்கள் எவர் ஹெல்தி ஆவீர்கள். இல்லை என்றால் ஆக மாட்டீர்கள். உங்களுக்கு மிக நல்ல அறிவுரை கிடைக்கிறது. அடுத்து மருந்து கிடைக்கிறது. இந்த யோக பலத்தால் நீங்கள் 21 ஜென்மங்களுக்கு ஒருபோதும் நோயாளி ஆக மாட்டீர்கள் என்று நான் கேரண்டி கொடுக்கின்றேன். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். எவ்வளவு எளிய யுக்தியாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அறியாமல் நினைவு செய்தீர்கள். இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். பாபா, நாங்கள் கல்ப முன்னரும் உங்களிடம் வந்திருந்தோம், முயற்சி செய்திருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் என்பதை இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். நம்பிக்கை உறுதியாகிவிட்டது. நாமே ராஜ்யம் செய்தோம், பிறகு நாமே இழந்தோம். பிறகு தந்தை வந்திருக்கின்றார். அவரிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். மண்மனாபவ அந்தமதி சோகதியாகும். கடைசி நேரத்தினுடைய நினைவு எதுவோ அதுதான் நம்முடைய அடுத்த கதியாக அமையும். இப்போது நாடகம் முடிகிறது. திரும்ப போக வேண்டும். எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கின்றார். அப்படி கணவர் வீட்டார் மருமகளை அழைத்து செல்ல வருகின்றார்கள். நான் மாமியார் வீட்டிற்கு போகின்றேன் என மணமகளுக்கும் அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
நீங்கள் எல்லோரும் ஒரு ராமரின் சீதைகளாக இருக்கின்றீர்கள். ராமரே உங்களை ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து அழைத்துச் செல்லுகின்றார். லிபரேட்டராக ஒருவரே இருக்கின்றார். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்றார். இது ராவண ராஜ்யம் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் சரியானபடி புரிந்து கொள்ளுவது இல்லை. இப்போது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பிறருக்கு புரிய வைப்பதற்கு மிக நல்ல நல்ல பாயிண்ட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. உலகில் அமைதியை கல்ப முன்னர் போலவே தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று எழுதுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை மூலமாக ஸ்தாபனை நடக்கின்றது. விஷ்ணுவின் ராஜ்யம் இருந்தபோது உலகில் அமைதி இருந்தது. விஷ்ணு லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்கள். இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. விஷ்ணு லக்ஷ்மி நாராயணர் மற்றும் ராதா கிருஷ்ணரை வேறு வேறாக நினைக்கின்றார்கள். நீங்களே சுயதர்சன சக்கரதாரியாகவும் இருக்கின்றீர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அதாவது ராதா கிருஷ்ணர் தான் சுயம்வரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி நாராயணன்னு பெயர் மாற்றப்படுறாங்க. அந்த லக்ஷ்மி நாராயணர் இருவருடைய இணைந்த ரூபம்தான் விஷ்ணு. இதை உலகத்தில் யாரும் தெரியாமல் இவங்கெல்லாம் வேறு வேறு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரே ஒருத்தரை தான் குடிக்குது. லக்ஷ்மியும் நாராயணனும் தான் குழந்தை பருவத்தில் ராதையாகவும் கிருஷ்ணராகவும் இருக்காங்க. ரெண்டு பேருடைய இணைந்த ரூபந்தான் விஷ்ணுவனுடைய ரூபம். சிவபாபா சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் மூலமாக இப்போது நாமும் மாஸ்டர் ஞானக்கடலாகி இருக்கின்றோம். நீங்கள் ஞான நதிகளாக இருக்கின்றீர்கள். இவை குழந்தைகளின் பெயர்களாகவே இருக்கின்றன. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு குளிக்கின்றார்கள், எவ்வளவு அலைகின்றார்கள், அதிக தான புண்ணியங்கள் செய்கின்றார்கள். செல்வந்தர்கள் அதிக தானம் செய்கின்றார்கள், தங்கத்தையும் தானம் செய்கின்றார்கள். நாம் எவ்வளவு அலைந்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இப்போது நாம் யாரும் ஹட்டயோகிகள் இல்லை, நாம் ராஜ யோகிகள். பவித்திர இல்லற ஆசிரமம் இருந்தது. பிறகு ராவண ராஜ்யத்தில் அப்பவித்திரமாக மாறினோம். நாடகப்படி தந்தை மீண்டும் இல்லற தர்மத்தை உருவாக்குகின்றார். அதை வேறு யாரும் உருவாக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் பவித்திரமாக மாறினால் உலகம் எப்படி நடக்கும் என்று மனிதர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள். இவ்வளவு சந்நியாசிகள் எல்லோரும் பவித்திரமாக இருக்கின்றார்கள், அதனால் உலகம் நின்றுவிட்டதா என்ன என்று கேளுங்கள். அரே, சிருஷ்டி எவ்வளவு பெருகிவிட்டது, சாப்பிட தானியமில்லை, சிருஷ்டி இன்னும் என்ன வளர்வது? பாபா நமக்கு முன்னால் இருக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். எனினும் அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது, புத்தியால் அறிகின்றோம். பாபா ஆத்மாக்கள் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். அவர் நம்முடனேயே இருக்கின்றார். யார் உலக அமைதியை பற்றி பேசுவார்களோ அவர்களிடம் தந்தை உலகின் அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார் என்று சொல்லுங்கள். அதற்காகவே பழைய உலகின் விநாசம் முன்னால் நிற்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்னரும் விநாசம் நடந்திருந்தது. இப்போதும் விநாசம் முன்னால் நிற்கிறது. பிறகு உலகில் அமைதி ஏற்படும். இப்போது குழந்தைகள், உங்கள் புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. உலகில் யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்கள் புத்தியில் இருப்பவராக யாரும் இல்லை. சத்தியுகத்தில் உலகம் முழுவதும் அமைதி இருந்தது. ஒரு பாரத கண்டத்தை தவிர வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. பின்னால் மற்ற கண்டங்கள் வந்தன. இப்போது எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன? இப்போது இந்த விளையாட்டும் முடிகிறது. நிச்சயம் பகவான் இருப்பார் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் பகவான் யார், எந்த ரூபத்தில் வருகின்றார் என்பது தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானாக இருக்க முடியாது. யாரும் பிரேரணையால் அல்லது சக்தியால் வேலை செய்ய வைக்க முடியாது. தந்தை மிகவும் அன்பானவர். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தையே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிறகு நிச்சயம் பழைய உலகின் விநாசத்தையும் செய்ய வைப்பார். சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணர் இருந்தார்கள். இப்போது மீண்டும் நமது முயற்சியால் இப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் போதை இருக்க வேண்டும். இவர்கள் பாரதத்தில் ராஜ்யம் செய்தார்கள். சிவபாபா ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சென்றார். சிவபாபா ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார் என்று சொல்லுவது இல்லை. அவர் பாரதத்திற்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சென்றார். லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்தார்கள். பிறகு பாபா ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கின்றார்.
இனிமையிலும் இனிய குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்களே 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். குறைவாக முயற்சி செய்தால் இவர் குறைவாக பக்தி செய்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிக பக்தி செய்தவர்கள் அதிக முயற்சியும் செய்வார்கள். எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார். இருந்தும் புத்தியில் அமர வேண்டும். முயற்சி செய்ய வைப்பது எனது வேலை. குறைந்த பக்தி செய்திருந்தால் யோகமே வராது. சிவபாபாவின் நினைவு புத்தியில் இருக்காது. முயற்சியில் ஒருபோதும் மந்தமாக இருக்க வேண்டாம். மாயாவை பயில்வானாக பார்த்து ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடாது. மாயாவின் புயலோ அதிகம் வரும். ஆத்மாவே எல்லாவற்றையும் செய்கிறது என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கின்றார். சரீரமோ அழிந்து போகும். ஆத்மா சென்று விட்டால் சரீரம் மண்ணாகிவிடும். அது பிறகு கிடைக்கப் போவதில்லை. பிறகு அதை நினைவு செய்வது அழுவதால் என்ன பயன்? அந்த பொருள் பிறகு கிடைக்குமா என்ன? ஆத்மாவோ சென்று அடுத்த சரீரத்தை பெறுகிறது. இப்போது நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். உங்களுக்கே சேமிப்பாகிறது. மற்ற எல்லோருக்கும் சேமிப்பு இல்லாமல் போகும். பாபா அப்பாவி, அதாவது போலா வியாபாரியாக இருக்கின்றார். கள்ளம் கபடமற்ற வியாபாரியாக இருக்கின்றார். அதனால்தான் உங்கள் பிடி அரிசிக்கு பதிலாக 21 ஜென்மங்களுக்கு மாளிகை கொடுக்கின்றார். எவ்வளவு வட்டி கொடுக்கின்றார்? உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எதிர்காலத்திற்காக சேமியுங்கள். எனினும் கடைசியில் வந்து கொடுத்து சேமிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அந்த நேரம் பெற்று என்ன செய்வது? அவர் ஒன்றும் அறிவில்லாத வியாபாரி இல்லை. அவர் புத்திசாலி. அதே சமயத்தில் அவர் கள்ளம் கபடமற்றவராக இருக்கார். அதனால் இப்போவே எவ்வளோ செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பலனை அடைஞ்சிக்கோங்க. கடைசியில் செய்யலாம் அப்படிங்கிற போது ஒன்றும் முடியாமல் போயிடும். காரியத்திற்கே வராத போது வட்டியோடு ஏன் கொடுக்க வேண்டும்? அப்படி ஒன்றும் பெறமாட்டார். உங்களுக்கு ஒரு பிடி அரிசிக்கு பதிலாக 21 ஜென்மங்களுக்கு மாளிகை கிடைக்கிறது. எவ்வளவு வட்டி கிடைக்கிறது? நான் நம்பர் 1 அப்பாவி என்று தந்தை சொல்லுகின்றார். அதாவது நான் நம்பர் 1 கள்ளம் கபடமற்றவனாக இருக்கின்றேன். நான் உங்களுக்கு உலகின் அரச பாக்கியத்தை கொடுப்பதை பாருங்கள். நீங்கள் என்னுடையவராக மாறி சேவை மட்டும் செய்யுங்கள். அவரை போலாநாதர், அதனால்தான் அவரை எல்லோரும் நினைவு செய்கின்றார்கள். இப்போது நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள். இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து அரச பாக்கியத்தை பெறுங்கள். பாபா நாங்கள் ராஜ்யத்தை பெற வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அதுவும் சூரிய வம்சத்தில். நல்லது. உங்கள் வாயில் மிட்டாய், அதாவது உங்கள் வாயில் இனிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து அரச பாக்கியத்தை பெற வேண்டும். பிடி அரிசி கொடுத்து 21 ஜென்மங்களுக்கு மாளிகை பெற வேண்டும். எதிர்காலத்திற்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகிலிருந்து பற்றை விலக்கி முழு பாவனமாக மாற வேண்டும். எல்லாவற்றையும் செய்து கொண்டே புத்தி தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும். வரதானம், மனதின் சுப பாவனை மூலமாக ஒருவர் பிறரை முன்னேற்றும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. ஒருவர் ஏதாவது தவறான காரியத்தை செய்தால் அவர் பரவசத்தில், அதாவது மாயையினுடைய வசத்தில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கருணையின் பார்வையால் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அதை பற்றிய டிஸ்கஸ் செய்யாதீர்கள். ஒருவேளை ஒருவர் ஒரு பாறையால் நின்றுவிட்டால் அதை கடந்து செல்வது உங்கள் வேலை, அல்லது அவரையும் துணையாக்கி கடக்க வைக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரின் விசேஷத்தை பாருங்கள். குறைகளை விலக்கிக் கொண்டே செல்லுங்கள். இப்போது யாருக்கும் சொல்லால் எச்சரிக்கை கொடுக்கும் நேரமில்லை.
ஆனால் மனதின் சுப பாவனையால் ஒருவர் பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து முன்னேற்றுங்கள், பிறரையும் முன்னேற்றுங்கள். அப்போது விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்லுவார்கள். ஸ்லோகன்: உறுதியான எண்ணத்தின் பெல்ட்டை கட்டுங்கள், அப்போது சீட்டிலிருந்து அப்செட் ஆக மாட்டீர்கள். அவ்யக்த சைகை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். எப்போது பவித்திரத்தின் ஜோதியை நாலாபுறங்களிலும் ஏற்றுவீர்களோ அப்போதே பிரத்யட்ச சூரியன் உதயமாகும். அவர்கள் எப்படி ஜோதியை எடுத்துக்கொண்டு சுற்றி வருகின்றார்களோ அப்படி பவித்திர ஜோதியை நாலாபுறங்களிலும் பிரகாசிக்க வையுங்கள். அப்போது எல்லோரும் தந்தையை பார்க்க முடியும், அறிய முடியும். பவித்திர ஜோதி எந்த அளவு ஆடாமல் இருக்குமோ அந்த அளவு சகஜமாக அனைவரும் தந்தையை அறிய முடியும். மேலும் பவித்திரத்திற்கு வெற்றி முழக்கமும் கேட்கும். ஓம் சாந்தி.